ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 10 சரிங்களா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேஷன் காஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஏஐ சிலபஸில் 2025 சரிங்களா. இதான் லாஸ்ட் டாபிக், அதாவது பார்ட் 1 லாஸ்ட் டாபிக் இது. இதோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 அப்படின்ற டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங் அப்படின்றோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இதை இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது வந்து ஒரு ப்ரிடிக்ஷனே இல்லை. ஓகேங்களா. ஸோ இது நம்ம பேசிக்காக எல்லா டாப்பிக்கும் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு பெட்டர் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், ப்ரோக்ராம் எவாலுவேஷன், பெர்ட்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, ஓகேங்களா, பார் சார்ட்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங் போயிட்டீங்க அப்படின்னா யூனிட் மெஷர்மெண்ட் என்ன, M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு சிமெண்ட் குவான்டிட்டி என்ன, சரிங்களா. ஸோ பிளாஸ்டிக் குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படுது அதை கண்டுபிடிங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்டே இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலாம். அதாவது 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில். ஓகேங்களா. எஸ் போலாங்களா. ஓகே. இந்த கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் அவுட்டர்ன் ஆஃப் 12 mm பிளாஸ்டிங் வித் சிமெண்ட் மார்ட்டர். ஓகேங்களா. வித் சிமெண்ட் மார்ட்டர் அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு லேபர் வந்து ஓகே ஒரு மேசன் இருக்கார் அப்படின்னா 1 மேசன். ஓகேங்களா. ஜென்ரலாக ஒரு மேசனுக்கு 2 ஹெல்ப்பர் கொடுப்பாங்க. இதை நமக்கு லேபர்ஸில். ஓகேங்களா. 1 மேசன் 2 ஹெல்ப்பர் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஓகேங்களா. எஸ். இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி 12 mm பிளாஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 மீட்டர் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். சரிங்களா. 8 மீட்டர் ஸ்கொயர் வந்து எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து இதனோட கண்டினியூஷனாக செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா 25 mm. ஓகேங்களா. 25 mm திக், 25 mm திக்கு சிசி காங்கிரீட் ஃப்ளோரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. காங்கிரீட் ஃப்ளோரிங். ஓகே. காங்கிரீட் ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னா 7.5 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா. 7.5 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. காங்கிரீட் ஃப்ளோரிங் அப்படின்றோம். நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. கால்குலேட் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக் ரெக்வயர்டு ஃபார் ப்ரிப்பேரிங் வெட் காங்கிரீட் 10 மீட்டர் கியூப் பை வால்யூம் ஆஃப் சிமெண்ட் பேக். ஓகே. பை வால்யூம் ஆஃப் 1:3:6. ஓகேங்களா. அப்போ M10 கிரேட் ஆஃப் காங்கிரீட் கொடுத்துருக்காங்க ப்ரொபோர்ஷன். கன்சிடர் ட்ரை வால்யூம் ஆஃப் காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 1.54 டைம்ஸ் ஆஃப் வெட் வால்யூம் அப்படின்ற நம்ம. ஓகே. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா 10 மீட்டர் கியூபுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. அப்போ 1 மீட்டர் கியூபுக்கு ஒரு பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரொபோர்ஷன் ஃபஸ்ட்டு போடணும். ஓகே. என்ன பண்ணுறீங்க, 1 part ஆஃப் சிமெண்ட், 3 part ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், 6 part ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் போடுறீங்க. அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 10 parts கிடைக்கும். கரெக்டுங்களா. எஸ். ஸோ அதில் சிமெண்ட் மட்டும் பாருங்கள், நம்மளை என்ன கேட்குறாங்க, சிமெண்ட் தான் கேட்குறீங்க. அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ்ன்னு கேட்குறீங்க. அப்போ சிமெண்ட் எத்தனை பார்ட் போடுறோம், 1 part. அப்போ 1/10 இருக்கும். கரெக்டுங்களா. எஸ். 1/10. எத்தனை M கியூப் போடுறீங்க, ஃபஸ்ட் 1 M கியூப் கண்டுபிடலாம். ஃபஸ்ட் நான் 1 M கியூப் கண்டுபிடிக்கிறேன். 1 M கியூப் இன்டூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்ஸில் கேட்குறாங்க, நம்ம கேஜியில் கண்டுபிடிப்போம். சரிங்களா. 1/10 இருக்குது இன்டூ 1440 கேஜி பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா. இன்டூ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த வெட் வால்யூம். சரிங்களா. ஸோ இந்த ட்ரை வால்யூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரையாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரை வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1.54 டைம்ஸ் ஆஃப் வெட் வால்யூம். ஓகேங்களா. இது கூட 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 1.54 டைம்ஸ். இது ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் இருந்துச்சுன்னு அப்படின்னா நமக்கு 1.57 அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. இதே வந்து 40 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.52 மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.54ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ இதனுடைய ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.54 சரிங்களா. எஸ். அப்போ 10 M கியூப் கண்டுபிடிங்கன்னா 1 M கியூப் கண்டுபிடிச்சி நான் 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ 1440 உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வருதுன்ட்டு ஃபஸ்ட்டு. இப்போ 1.54ங்களா. ஓகே. ஸோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல், 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு சந்தள்ளி புள்ளி வச்சு கட்டுங்க. 144 இன்ட்டு 154. ஓகே. மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 16 6 மிச்சம் மேலே 1
என்னங்க 16 17க்கு 7 மிச்சம் மேலே 1 4 5 ஓகேங்களா 20 2 22க்கு 2 மிச்சம் மேலே 2 7 மீதி 144 ஓகேங்களா சரி 144 ஓகே எஸ் ஸோ 144 6 7 6 7 7 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 11 கொண்டு மிச்சம் 1 11 12 2 மிச்சம் 1 மீதி 2 ஓகேங்களா ஸோ அப்போ 2 2 1 7 6 எத்தனை சாந்தல் இப்படி வச்சுக்கணும் 2 சாந்தல் இப்படி வைக்கணும் அப்போது 221 சரிங்களா இன்ட்டு இது ஒரு m³ சிமெண்ட் கேஜி 6 கேஜி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேஜியில் போட்டோம் ஏன்னா அது 1440 கேஜி per மீட்டர் கியூப்ல இருக்கும் இது நமக்கு 1 மீட்டர் கியூப் தெரிஞ்சிருச்சு டிவைடட் பை ஓகேங்களா டிவைடட் பை 50 ஓகேங்களா 50 போட்டால் நமக்கு எத்தனை பேக்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா நம்மளை என்ன கேட்குறாங்க 10 m³ கேட்குறாங்க அப்போ இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ 222 அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாங்களா இது ஓகே அப்போ 222 இங்கே எழுதிடலாம் 222 ஒரு மல்டிபிள் 10 m³ இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணாச்சு டிவைட் பை 50 இந்த 5 0க்கு 0 கேன்சல் ஒரு நாள் 4 டைமு மீதி 2 4 டைம் அப்போ 44 பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுது ஸோ 44 பேக்ஸை 45 பேக்ஸ் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மல்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் சில நேரத்தில் 1450 கேஜின்னு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா எஸ் ஸோ இந்த ஃபேக்டர் வேல்யூ கொடுத்ததுனால நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆவரேஜாக 1.55 நம்ம எழுதிக்குவோம் ஓகேங்களா எஸ் ஸோ இந்தமாதிரி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இல்லை என்ன தெரியுமா கேட்பாங்க வேணும் அக்ரிகேட் வால்யூம் என்ன சிமெண்ட்டோடைய வால்யூம் என்ன வால்யூம் மட்டும் கேட்பாங்க அப்போ இந்த 1440 நீங்கள் மல்டிப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் வால்யூம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஓகே எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா ஓகே 12 mm thick cement plastering 1:6 100 meter square new brickwork quantity of cement ஓகேங்களா the quantity of cement in meter cubeல கேட்குறீங்க ஓகேங்களா எஸ் அப்போது 12 mm பிளாஸ்டிக் திக்னஸ் பண்ணுறீங்க ஓகே அப்போ ப்ரொபோர்ஷன் என்ன 1:6 அப்போ டோட்டல் ப்ரொபோர்ஷன் நமக்கு என்னது 7 டோட்டல் ப்ரொபோர்ஷன் நமக்கு வந்து 7 எப்படி நமக்கு வந்துச்சு 1 + 6 ஓகேங்களா எஸ் அப்போது சிமெண்ட்டோட குவான்டிட்டி எத்தனை ப்ரொபோர்ஷன் இருக்குது நமக்கு 1 இருக்குது அப்போ 1/7 இன்ட்டு வால்யூம் நம்ம போடணும் ஓகேங்களா 1/7 இன்ட்டு வால்யூம் அவங்க வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் தான் கேட்குறாங்க 1/7 இன்ட்டு வால்யூம் நமக்கு பாருங்கள் 12 இன்ட்டு 10⁻³ மீட்டரில் மாற்றிட்டேன் இன்ட்டு 100 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 100 ஓகேங்களா எஸ் ஸோ இப்போ இதில் இன்னொரு மல்டிபிகேஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இப்போது அப்ராக்சிமேட்டாக நமக்கு ட்ரை ஓகேங்களா ட்ரை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபார் பிளாஸ்டிங்க்கு 20 to 30% ஆஃப் ஓகேங்களா 20 to 30% ஆஃப் வெட் வால்யூம் நமக்கு இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டினே கேட்பாங்க 20 to 30% ஆஃப் வெட் வால்யூம் ஸோ ஆவரேஜாக நமக்கு என்னென்னு வருதுன்னு பாருங்கள் 25% சரிங்களா ஆவரேஜாக நமக்கு வந்து 25.25 அப்படின்னு வச்சுக்கலாம் 25% வச்சுக்கோங்க அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா 1.25 கரெக்டாக எஸ் ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் நம்ம 1.25 முதல்ல இந்த மல்டிபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இது 2 0 கேன்சல் மீதி நமக்கு 1.2 இருக்கும் ஓகே அப்போது 125 இன்ட்டு 12 ஓகே டோட்டலாக வந்து 3 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சுக்கணும் அதை நான் வச்சுக்கோங்க ஓகே எஸ் இப்போ பாருங்கள் 12 125 250 ஓகே மறுபடியும் ஒரு 125 ஓகே எஸ் ஸோ 10 0 மிச்சம் 1 5 1 எத்தனை சாந்தரம் 3 சாந்தல் இப்படி வைக்கணுமா அப்போ 1.5 ஓகேங்களா அப்போ 1.5 டிவைடட் பை பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல 7 இருக்குது கரெக்டாக எஸ் அப்போது 15 வச்சுக்கணும் நம்ம அப்ராக்சிமேட்டாக 15 ஒரு 15 ஒரு 7 2 டைமு மீதி அடங்காது புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கோங்க அப்போது மறுபடியும் நம்ம 0 நமக்கு என்ன வரும் 10 நமக்கு வரும் 10ல் வந்து நமக்கு ஒரு டைம் அப்போ 0.21 மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும் கரெக்டாக 0.21 அப்போ 0.21 அப்ராக்சிமேட்லி 0.2 மீட்டர் கியூப்ன்றது ஆன்சர் நம்ம எழுதலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டை சொல்லுங்கள் குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகேட்டை சொல்லுங்கள் குவான்டிட்டி ஆஃப் சாண்டை சொல்லுங்கள் சாண்டுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இதில் 6/7 இன்ட்டு அவ்வளோதான் நீங்கள் டேரெக்டாக 1:6க்கு 1 பார்ட் அப்படிங்கும்போது 0.2 வந்துச்சு அப்படியே இது 6 பார்ட் அப்படின்னா 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே the quantity of cement required in terms of 50 kg bags to cast a 5 meter by 4 meter slab RCC
M15 grade of thickness 10 cm. ஓகே ஸோ இப்போ முதல்ல வால்யூம் கண்டுபிடிங்க. வால்யூமே சொல்லுங்கள். 5 × 4 × 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐநாங்க 20 சரிங்களா. ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே 2 0 கேன்சல் சரிங்களா. எஸ் ஸோ இங்கே 2 0 கேன்சல். அப்போ ஐநாங்க 20. அப்போ 2m³ எத்தனை சிமெண்ட் பேக் வரும் நீ கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா. என்ன கிரேடு சொல்லிட்டீங்க? M15 கிரேடுன்னு சொல்லிட்டீங்க. அப்போது ப்ரொபோர்ஷன் நமக்கு பாருங்கள் 1 + 2 + 4 டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 7. அப்போ இதில் சிமெண்ட் மட்டும் பாருங்கள். சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு எத்தனை m³ நமக்கு? ஒரு m³ 1440 kg/m³ இன்ட்டு 1.54 அதனுடைய ஃபேக்டர் வேல்யூ ட்ரை வால்யூம்லேருந்து வெட் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை m³க்கு? இது ஒரு m³ வெயிட். அப்போ நமக்கு தேவை 2 m³ ஓகேங்களா. எஸ் இது ரெண்டையும் மல்டி பண்ணால் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மல்டி பண்ணிடுங்க. அப்போ நமக்கு இது மல்டி பண்ணுங்க என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 1440 × 1.54 மூலம் இதை மல்டி பண்ணிக்கலாங்களா. எஸ் அப்போது 8 10க்கு 0 மேலே 1 அப்போ 308 ஓகேங்களா. எஸ் ஸோ அப்போ 308 × 1440 ஓகே. இங்கே ஒரு தள்ளி டிஜிட் நம்ம கடைசியாக பேசிக்கலாம். டிஃப்ரெண்ட் பேக்ஸ் தான் நமக்கு இருக்குது கரெக்டுங்களா. எஸ் ஸோ அப்போது ஒரு 4 8 32 ஓகே. 3 12 ஓகேங்களா. 8 32 32 3 12 ஓகே. ஸோ 308 கரெக்டாக. எஸ் 308. அப்போது 2 5 13க்கு 3 மிச்சம் மேலே 1 4 4 ஓகேங்களா. எஸ் ஸோ அப்போ 4 4 3 5 2 டிவைடட் பை 50/7 ஓகேங்களா. 7ன்றது ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன்லது. 50 வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்பர் ஆஃப் பேக்ஸ் நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ இந்த 50 நம்ம வந்து கடைசியாக பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 சாரி 5 35 6 42 6 டைம் ஓகேங்களா. 6 42 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 1 7 3 21 மீதி 2 சரிங்களா. மீதி ஒன்று 3 21 ஓகேங்களா. எஸ் 3 21 21 மீதி 2 இது வந்து 21 3 டைமு மீதி வந்து பார்த்திங்கன்னா 4 ஓகேங்களா. 1 7 5 35 6 42 ஓகே. எஸ் ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 சரிங்களா. ஸோ இந்த 50 6 3 3 6 ஓகேங்களா. டிவைட் பை 2 ஸ்தானம் ஒரு ஸ்தானம் 630 kg தான் நமக்கு வரும். ஏன்னா ஒரு m³ 300 கிலோ அப்படின்ற அப்ராக்சிமேட்டாக தான் நமக்கு வரப்போகுது. டிவைட் பை 50. அப்போ இதில் நமக்கு பாதி தான் நமக்கு இந்த வேல்யூ கரெக்டுங்களா. அப்போ இது பாதி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஓகேங்களா. பாதி அப்படின்னா நமக்கு ஓகே அடிச்சப்படலாம் 1 5 5 ஒரு டைமு மீதி வந்து 1 2 டைமு மீதி வந்து பார்த்திங்கன்னா 3 6 ஓகேங்களா. அப்போ 12.6 அப்படின்ற ரேஞ்சு தான் நமக்கு வருது. அப்போ 12.6 அப்படிங்கும்போது நமக்கு 13 பேக்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் நமக்கு வரும் சரிங்களா. சி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே. சேம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு எல்லாம் ஃப்ளோரிங்கோடைய வேல்யூ ஃப்ளோரிங்கோட சைஸ் கொடுத்துட்டு அதனுடைய குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சாண்ட் எவ்வளோ அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே கால்குலேட் த quantity of brick in meter³ for a room using the center line method ஓகேங்களா. center line method the interior dimension ஓகேங்களா. the interior dimension is 5/4 meter ஓகே. thickness of wall கொடுத்துருக்காங்களா. எஸ் ஓகே. height வந்து பார்த்தீங்கன்னா இஸ் 3.5 meter ஓகே. 3.5 meter. width of the wall is given 300 meter ஓகேங்களா. சாரி 300 mm ஓகேங்களா. 300.3 meter. அப்போது இதனுடைய சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் அப்படின்னா சென்டர் டு சென்டர் 5.3 சென்டர் லைன் மெத்தட் அப்படிங்கும்போது இன்னும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். அப்போ இது வந்து 4.3 சரிங்களா. அப்போ இதனுடைய பெரிமீட்டர் என்ன கண்டுபிடிங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 × a + b அப்படின்னு வச்சுக்கலாம் கரெக்டுங்களா. 2 × a + b 2 × வாட் இஸ் a 5.3 + 4.3 ஓகே. ரெண்டும் கூட்டிக்கோங்க 9.6 கரெக்டாக. 4.3 5.3 this is 9.6 × 2 12 2 மிச்சம் மேலே 1 18 19 19.2 சரிங்களா. 19.2 மீட்டர் ஸ்கொயர் இது சரிங்களா. 19.2 மீட்டர் ஸ்கொயர் ஓகே. எஸ் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 19.2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 19.2 மீட்டர் ஸ்கொயர்
1 minute. So now thickness of the length into breadth. 19.2 meter square. Yes, correct. So 19.2 meter square into this is the perimeter, correct? Yes, this is the perimeter into 3.5. Okay, 1 minute. Sorry. Okay. So 19.2 ஓகேங்களா 19.2 மீட்டர் ரன்னிங் மீட்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கண்டுபிடிங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வாட் 19.2 இன்ட்டு 3.5 ஹைட்டு இன்ட்டு திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 மைனஸ் டிடக்ஷன் என்ன சொல்கிறீங்க the width of the wall and dimension of the door கொடுத்துருக்கீங்க. அப்போ டோரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1.2 இன்ட்டு 0.3 சரிங்களா 2 into 1.2 into 0.3. ஸோ அப்போ இதனுடைய டிடக்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ 19.2 1 minute 19.2 into 3.5 ஓகேங்களா 3.5 into 0.3 ஓகேங்களா into 0.3 20.16 மீட்டர் கியூப் சரிங்களா. எஸ் மைனஸ் 2 into 2.4 0.6 1.2 into 0.3 into 2 0.72 சரிங்களா 0.72 minus 20.16 okay. So 19.44 meter square is the answer. Sorry, meter cube is the answer. ஓகேங்களா 19.44 is the meter cube is the answer சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கொஷின்ஸ் தான் ஓகேங்களா. பட் இந்த மல்டிபிகேஷனில் அந்த 19.2 அந்த மாதிரி வந்ததுனால கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஓகே 19.2 3.5 இதில் வந்து மல்டிபிகேஷன் வருது 0.3 ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஆன்சர் பாருங்கள் 19.2 கொடுத்து வச்சுருக்காங்க ரன்னிங் மீட்டரில் 20.16 நமக்கு ஆன்சர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த டிடக்ஷன் நம்ம வந்து கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஓகே. எஸ் நெக்ஸ்ட் the measurement is not made in square meter in case of okay the measurement not made in square meter இல்லாததுன்னு கேட்குறாங்க. டிபிசி டேம் ப்ரூஃப் கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் ஓகேங்களா. எஸ் ஃபார்ம் ஒர்க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் தான் லென்த் இன்ட்டு பிரெத் நம்ம மெஷர் பண்ணுவோம். காங்கிரீட் ஜாஃப்ரைஸ் ஓகேங்களா காங்கிரீட் ஜாஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸை மென்ஷன் பண்ணி மீட்டர் ஸ்கொயரில் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா அந்த காங்கிரீட் ஜாஃப்ரைஸ் அப்படின்றது ஒரு ஆஸ்தட்டிக் லுக் ஒரு அப்பியரன்ஸ்க்காக ஓகேங்களா ஒரு குட் லுக்கிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸில் ப்ரொவைட் பண்ணலாம் ஆர் பேக் சைடு பில்டிங்ஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஓகே. ஒரு ரீக்ரியேஷன் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோரிங் தான் சரிங்களா. ஒரு மினிமம் திக்னஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோரிங் தான் நம்ம வந்து காங்கிரீட் ஜாஃப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நமக்கு மீட்டர் ஸ்கொயர் தான். ஆர்சிசி சஜ்ஜா ஓகேங்களா சன்ஷேட் ஓகேங்களா ஆர்சிசி சஜ்ஜா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் கொடுப்போம் அப்படின்னா மீட்டர் கியூபில் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. கீழே வந்து விண்டோ இருக்கும் சரிங்களா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் அது வந்து சஜ்ஜான்னு சொல்லுவாங்க சன்ஷேட் ஓகேங்களா. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூபில் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. எஸ் ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஒரு தவறான ஒரு ஆன்சர் இது. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே பிகாஸ் ஆஃப் நாட் மேட் இன் ஸ்கொயர் மீட்டர்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போலாமா ஓகே. So what is the quantity of cement in kg and dry sand okay what is quantity of cement in kg and dry sand in meter cube respectively required for preparing 1 meter cube of wet cement mortar okay cement mortar கேக்குறீங்க okay right சரி. அப்போ 1:5 சிமெண்ட் மோட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ டோட்டலாக வருது 1/6 ப்ரொபோர்ஷன் நமக்கு கிடைக்கும் கரெக்டுங்களா. எஸ் 1 + 5 6 நமக்கு கிடைக்கும் ஓகே. இன்ட்டு கேஜி இன் சிமெண்ட் 1440 கேஜி பர் மீட்டர் கியூப் இன்ட்டு 1.25 ஒரு மீட்டர் கியூபுக்கு இது ஓகேங்களா. அது திக்னஸ் வந்து என்ன நமக்கு மென்ஷன் பண்ண கிடையாது. அப்போ இதனோட வேல்யூ இது நீங்கள் அல்டிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 6 2 6 12 மீதி 2 ஓகேங்களா 1 6 4 ஓகே 6 4 24 ஓகேங்களா 4 டைம் வரும் இல்லைங்களா 4 டைம் ஓகே 240 ஓகே. எஸ் ஒரே நிமிஷம் 1440 divided by 6 ஓகே. ஸோ 240 அப்போது
240 into 1.25 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதான் நமக்கு வந்து சிமெண்ட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த 1.25 நம்ம எப்படி எழுதலாம்? 1/8ன்னு எழுதிக்காங்களா? 1/8 எஸ் 1/8 நம்ம எழுதலாம். ஓகே, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 125 into 24. ஸோ 125 204 20 0 சும்மா 2 8 10 0 சொன்ன 1 4 5. ஸோ 250 0 0 10 0 சொன்ன 1 3 300 எத்தனை வரும்? ஓகே, ஸோ இங்கே 240 ஒரு ஸ்தானத்தில் கேன்சல் ஆகிடும். அப்போ 300 கிலோ சரிங்களா? 300 kg/m³ தான் நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? 300 kg நமக்கு இல்லை, 290 இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஷனில் வைப்பா 300 ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க ட்ரை சாண்டோட வால்யூம் கேட்குறீங்க. அப்போ ட்ரை சாண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்னது? சாண்ட் எத்தனை பார்ட்? நமக்கு 5 பார்ட். அப்போ 5/6 into 1.25 கரெக்டாக? 5/6 into 1.25. அப்போ பாருங்கள் 5/6. அப்போ 5/6 போட்டால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 5/6. ஓகே, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இருங்க. ஸோ 125 இது 5. அப்போ 625ன்னு வச்சுக்காங்களா? எஸ் 625. 2 ஸ்தானம் தள்ளி நான் அப்புறம் புள்ளி வச்சுக்கிறேன். /6 ஒரு 6 ஒரு டைமு அடங்காது. ஓகே, புள்ளி வச்சாச்சு. மறுபடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 டைமு. ஓகே, 1.0 6 நாள் 24 மீதி 1. ஓகே, கரெக்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் 1.04. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1.222 1.3 எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? 1.3. ஸோ அதில் ஏதாச்சும் ஆவரேஜ் எடுத்து நம்ம போடும்போது நமக்கு 1.25 தான் வரணும். ஸோ அதில் ஏதாச்சும் மல்டிபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். எப்பயுமே ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 20 to 30% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட் வால்யூம் எடுத்துக்கோம். ட்ரை வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து 20 to 30% வெட் வால்யூத்தை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ். சாண்ட் அப்படிங்கும்போது நமக்கு 5/6 பார்ட் 1.25ல மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா? ஓகே ஓகே ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் கொஸ்டினில் கொஞ்சம் சால்வ்டு கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, என்ன இருக்குது எஸ்டிமேஷன் கொஸ்டின் பின்னாடி என்ன இருக்குது அதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா நமக்கு இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். எந்த ஒரு டிலேவும் நமக்கு நடக்காது. ஓகேங்களா? இது டம்மி ஆக்டிவிட்டி நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது. ஒர்க் பாட்டுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதான் நம்ம கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஹேஸ் ஃப்ளோட் மேக்ஸிமம், மினிமம் ஃப்ளோட், வேரியபிள் ஃப்ளோட், ஜீரோ ஃப்ளோட் அப்படின்றோம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃப்ளோட் இஸ் ஜீரோ பிகாஸ் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி are those the activities whose float is zero and they lie on the critical path அப்படின்றோம். ஓகே, அப்போ floatனா என்னங்க? ரிலாக்ஸ் ஆர் delay provide to the any activity on is known as float அப்படின்றோம். ஸோ அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹெவி டைம், அதாவது மோர் டைமில் போயிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. அதில் எந்த ஒரு டிலேவும் இருக்காது, ப்ளஸ் ரிலாக்ஸும் எதுவும் இருக்காது. அப்போ ஃப்ளோட் நமக்கு வந்து ஜீரோ ஃப்ளோட் அப்படிங்கும்போது அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் என்ன? கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, த பார் சார்ட் இஸ் ட்ரான் பை. பார் சார்ட் அப்படின்னா இது நமக்கு பார் சார்ட்டுங்க. என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஆக்டிவிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இன் எக்ஸ் டைரக்ஷனில் நமக்கு வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டியூரேஷன். இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ப்ராசஸ் கிடையாது. ஓகே, ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீக்லேருந்து முடிச்சிடணும். ஸோ இதனுடைய ஓவர் லேப்பிங் ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் என்ன? அப்போ இது கான்செப்ட் என்னென்னா டைம் விசஸ் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? டைம் விசஸ் ஆக்டிவிட்டி தான் நமக்கு வந்து பார் சார்ட்டுடைய மெயின். ஓகேங்களா? மெயின் தாட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டிவிட்டி, டைம் விசஸ் ஆக்டிவிட்டி தான் நமக்கு பார் சார்ட்டுடைய மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? எஸ். கம்பல்சரி இதில் வந்து இந்த சிபிஎம், பெர்ட், பார் சார்ட் இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் போலுங்களா? த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் நெட்வொர்க். ஓகே, இந்த சிபிஎம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் நெட்வொர்க் இஸ் ஓகே. ஸோ இந்த சிபிஎம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிபிஎம்னா என்னன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது எதை ரீசனாக இருக்கும் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஓரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன ஓரியன்ட்? ஆக்டிவிட்டி ஓரியன்ட். என்ன ரீசன் அப்படின்னா இது எல்லாமே டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். வாட் இஸ் வாட், இது ஆகுமா ஆகாதா? ஓகே, கிரிட்டிக்கல் பாத் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நமக்கு டேரெக்டாக வேல்யூ நம்ம கொடுத்துரும். அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் பாத்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஆக்டிவிட்டி ஓரியன்ட். எந்த ஒரு ஈவெண்ட் ரிப்ரசென்ட் பண்ணியிருக்காது. ஓகேங்களா? ஈவெண்ட் ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். சிபிஎம் critical path method is activity oriented.
CPM involves the critical path which is largest path network from the starting to ending event and define the minimum time required to complete the project. Okay, it is a maximum path, minimum time required to completion of the project. It is a deterministic approach. Deterministic approach. What is what? நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, PERT அப்படின்னா நமக்கு என்னன்னா program evaluation and review technique அப்படின்னு சொல்லுவோம். PERT is the event oriented. E for event oriented. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்ச் ஓரியன்டாக நமக்கு இருக்கும். R for research அப்படின்றோம். T for 3 times estimated அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 3 times approach அப்படின்னு நம்ம சொல்லுவோம். P for probabilities approach அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, probability approach. P for probabilistic approach, E for event oriented, research oriented, 3 times approach அப்படின்னு சொல்கிறோம். ரிசர்ச்னா நம்ம வந்து ரிசல்ட் நம்ம சொல்ல முடியுமா? ரிசர்ச் பண்ணுறோம், வருமா வராதா, அது ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்டு தான் நமக்கு. ஓகேங்களா, சேம் தான். அப்போ அந்த பெர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா probabilistic approach யூஸ் பண்ணுவோம். இந்த deterministic approach என்ன யூஸ் பண்ணோம்னா CPM யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போறோங்களா? ஓகே, இதுக்கு இந்த क्वेश्चन கம்பல்சரி இந்த வருஷம் கேக்குறாங்கப்பா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चन ஆர் இந்த ஃபார்முலா கண்டிப்பா கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The optimistic time, okay, the optimistic time, most likely time, pessimistic time, estimated of an activity 8, 10, 12 days respectively. What is the expected time completion? TE, expected time completion, TE is equal to T0 plus 4 times of TM plus TP divided by TP divided by 6 அப்படி நாம சொல்லுவோம். சரிங்களா, இந்த ஃபார்முலா expected time completion, T0 optimistic time, TM most likely time, TP pessimistic time அப்படின்னு நாம சொல்லுவோம், divided by 6. what is the T0 value? respectively சொல்லிட்டீங்க 8 அப்புறம் 40. ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணிட்டேன். TP வந்து 12. சரிங்களா, கூட்டினா 20, 60 divided by 6. அப்போ 60 divided by 6 இப்போ 10. சரிங்களா, ஸோ expected time to completion of this project is 10, T10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இந்த ஃபார்முலா கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி சம்மு கேட்பாங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, what is the time by which completion of an activity can be delayed without affecting the start of succeeding activities? கவனிங்க, என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டி, இதை நமக்கு ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி, ஹெட் ஆக்டிவிட்டி நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி, இங்கேருந்து நீங்கள் கொண்டு போய் எண்ட் ஆக்டிவிட்டி நம்ம சொல்கிறீங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் வித்தவுட் டிலே அஃபெக்டிங் தி ஸ்டார்ட் ஆஃப் சக்சீடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஃப்ரீ ஃப்ளோட், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கிறது நம்ம ஃப்ரீ ஃப்ளோட். கிரிட்டிக்கல் பாத்தில் நமக்கு 0வாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு கிடையாது. வாட் இஸ் த டைம் பை விச் கம்ப்ளீஷன் ஆஃப் an activity can be delayed without affecting the start of succeeding activity? ஓகே, எஸ், சக்சீடிங் ஸ்டார்டிங் ஆஃப் சக்சீடிங் ஆக்டிவிட்டி எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் முடிக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஓகே, in PERT the variance of an activity is determined. okay, variation கிடையாது, variance இது. okay, the variance of activity. so the variance அப்படின்னா நமக்கு v நம்ம சொல்லுவோம், sigma square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, in PERTல sigma square. அப்போ sigma is equal to TP minus T0 divided by 6. இதுதான் நமக்கு வந்து சிக்மா. ஓகேங்களா, எஸ். இப்போ இந்த வேரியன்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன சொன்னோம், சிக்மா ஸ்கொயர்னு நம்ம சொன்னோமா, அப்போ டிபி மைனஸ் T0 டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது? ஸோ அதுக்கு வந்து டிபிக்கு மேலே தான் பி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி மைனஸ் ஏ டிவைட் பை 6 ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஓகே, the cost slope of direct cost curve. இந்த காஸ்ட் ஸ்லோப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரத்தில் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, இல்லை இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல 10, 20. ஓகேங்களா சார், இந்த இடத்துல 10, 5, இந்த இடத்துல 20, இந்த இடத்துல 10 அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ இதனுடைய ஸ்லோப்பு தான் நமக்கு. ஓகேங்களா, இந்த காஸ்ட் ஸ்லோப்போடைய டைரக்ட் ஸ்லோப், இந்த கர்வ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஸ்லோப் ஆஃப் தி டைரக்ட் காஸ்ட் அப்படின்னா காஸ்ட் ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா கிராஸ் காஸ்ட். ஓகே, கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஸ் டைம். கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஸ் டைம். இதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் இது இதுக்கு ப்ளஸ் இது இதுக்கு ரெண்டையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின்ப்பா, இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ். ஓகே, when a contractor is paid certain percentage over the actual cost of construction as the profit termed as, yes,
when a contractor is paid certain percentage of overall cost of the construction. Okay, so இந்த contractor வந்து பார்த்தீங்கன்னா paid certain amount, ஓகேங்களா, இந்த ப்ராஃபிட்டில், ஓகேங்களா, இப்போ பெய்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்னென்னா காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட், ஓகேங்களா. ஸோ அதாவது டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இதெல்லாம் நமக்கு ஒரு லம்சம் கான்ட்ராக்ட், ஷெடியூல் கான்ட்ராக்ட், ஓகேங்களா. ஸோ இதில் டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்லாம் நமக்கு வரும். ஒர்க் ஆர்டர், பிஓ ரிலீசிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெண்டரில் அந்த கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 10 lakhs நீங்கள் ஒரு ஒர்க் முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், ஓகேங்களா, பெனிஃபிட் கொடுக்குறீங்க, ஓகேங்களா, பர்சன்டேஜ், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராஃபிட்டில் 2% நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் அது டிபெண்டிங் அப்பான் யுவர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 month ப்ராஜெக்ட் முடிக்கிறதுல 4 month முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பெனிஃபிட் வந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் 2% வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இந்த லம்சம் கான்ட்ராக்ட் அப்படின்னா நம்ம லம்சமாக கொடுத்துறது. அதாவது என்னென்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளஸ் சம் ரிப்பேரிங் ஒர்க்ஸு, ரீஹேபிலிட்டேஷன் ஒர்க்ஸு அதெல்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பேருங்கன்னா லம்சம் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், okay, while submitting a tender, the contractor is required to deposit some amount with the department as a guarantee of the tender is known as. Okay, so நீங்கள் டெண்டரை சப்மிட் பண்ணும்போது the contractor required to deposit some amount வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெபாசிட் பண்ணணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா EMD, earnest money deposit சொல்லுவாங்க. சில பேர் அதை செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவாங்க. தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா while tendering, ஓகேங்களா, while submitting the tender, இது டெண்டர் டைமில், பிட் டைமில், ஓகேங்களா. இப்போ நான் தான் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கான்ட்ராக்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நான் கான்ட்ராக்டர் எடுக்கலான்ட்டு இருக்கேன். நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன், ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு சம் பர்சன்டேஜ் EST இதெல்லாமே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க நமக்கு, ஓகேங்களா. 2% கொடுக்கணும். ஜென்ரலாக வந்து earnest money deposit வந்து பார்த்திங்கன்னா 2% நம்ம கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொடுப்போம் அப்படின்னா while submitting tender, அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. செக்யூரிட்டி டெபாசிட் எப்படின்னா when the accepting the contract, நீங்கள் கான்ட்ராக்டை எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். அதுவும் நமக்கு வந்து ரீஃபண்டபிள் தான், ஓகேங்களா. 8 to 10% நமக்கு வரும், அப்ராக்சிமேட்டாக வரும், ஓகேங்களா. எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், while submitting tender ஆர் accepting tender அதை பார்க்கணும். ஓகே, எஸ். இதுக்கு வந்து EMD தான் கரெக்டான earnest money deposit அப்படின்னு சொல்லுவாங்க. Next, annual rent generally fixed at the value of dash building அப்படின்னா annual rent generally எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 10 to 15%, சாரி 5 to 10% அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 lakhs போட்டு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 lakhsல வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ அதில் 5 to 10% தான் உங்களுடைய ரெண்ட் நீங்கள் வந்து மந்த்லி ரெண்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், which one of the following is the most correct estimate? அப்போ டீட்டெயில்டு எஸ்டிமேட், இது TNPSC ஏயிலே கேட்ட கொஸ்டின், சரிங்களா. TNPSC ஏஐ கொஸ்டின், இது TNPSC கொஸ்டின், ஓகேங்களா. எஸ், which one of the most correct estimate கேட்டாங்கன்னா டீட்டெயில்டு எஸ்டிமேட் தான் நமக்கு வந்து ஒரு அக்யூரேட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ ஆஸ் பர் நேஷனல் பில்டிங் கோட், FAR அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ இது, ஓகே, டோட்டல் ஃப்ளோர் ஏரியா டிவைடட் பை பிளாட் ஏரியான்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சில இதில் பிளிந்த் ஏரியான்னு சொல்லுவாங்க, தப்பு. ஓகேங்களா. டோட்டல் பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க, தப்பு. டோட்டல் ஃப்ளோர் ஏரியா என்ன அப்படின்னா, இப்போ என்னோட ஏரியான்னு வச்சுக்கோங்க, இதே ஏரியா 10 மீட்டர் பை 10 மீட்டர் என்னுடைய பிளாட் இது, ஓகேங்களா. பிளாட் வந்து 10 மீட்டர் 10 மீட்டர். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 8 மீட்டர் பை 8 மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ இதுமாரி எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்கேன், 10 ஃப்ளோர் கட்டியிருக்கேன். அப்போ டோட்டல் ஃப்ளோர் ஏரியா சொல்லுங்கள் எத்தனைன்னு. அப்போது 8 மீட்டர் பை 8 மீட்ரு, அதுமாதிரி 10 ஃப்ளோராக கட்டியிருக்கீங்க. டிவைடட் பை பிளாட் ஏரியா என்ன, 10 into 10. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் வேணும் அப்படின்னா 100க்கு 100 கேன்சல், 8 8 64, 640% அப்படின்னு சொல்லுவோம், ஆர் 6.4. ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ FSIன்னு கூட சொல்லலாம், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது. நெக்ஸ்ட், கிரவுட்டிங் ஆஃப் கிராக்ஸ் இன் மெஷர்ட். ஓகே, கிரவுட்டிங் நமக்கு தெரியும். ஸோ அந்த வாலோடைய ஜாயிண்ட், ஓகேங்களா, ஆர் கிராக் ஃபில் பண்ணுறது, இந்த ஜாயின்ஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்னிங் மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்னிங் மீட்டர். ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். நெக்ஸ்ட், along with the preliminary estimate about dash percentage is added to is contingency சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டின்ஜென்சி சார்ஜஸ் அப்படின்னு என்னென்னா, ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து
ஒரு எஸ்டிமேட் போட்டு நம்ம டெண்டர் ரிலீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, டெண்டருக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போ இது நமக்கு 3 மந்த்துக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டெண்டர் அக்செப்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, 3 மந்த் மீன்ஸ் 90 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு டெண்டரில் யாராச்சும் அக்செப்ட் பண்ணணும். இப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன மறுபடியும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு போடணும். ஸோ அதுக்கு இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்லேயே நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு 2 to ஓகேங்களா 2 to 5%. ஓகே எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் 2 to 5% வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் முன்னாடியே. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் நம்ம சேஃப்டிக்காக. இப்போ 3 மந்தில் யாரும் வந்து கோட் பண்ண கிடையாது, யாரும் வந்து பார்த்திங்கன்னா டெண்டர் வந்து அக்செப்ட் பண்ண கிடையாது, யாரும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பிட்டு வந்து கோட் பண்ணல, யாரும் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும்போது அதனுடைய லேபர் சார்ஜ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபேக்டரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஜென்ரலாக எடுத்துக்குவோம். ஜென்ரலாக 2 to 5% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ், 2 to 5%. இது நமக்கு வந்து கண்டின்ஜென்சி சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட், which one of the following item is not lump sum item? lump sum item எது இல்லைன்னு கேட்குறீங்க. ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ், இது நமக்கு lump sum தான். ஏன்னா நமக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு இதெல்லாமே ஒரு lump sum ரேட்டில் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் எல்லாமே நமக்கு ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் நமக்கு வரும். இந்த கண்டின்ஜென்சியஸ் அண்ட் அன்ஃபார்சின் அன்ஃபார்சின் டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அன்ஃபார்சின் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கண்டின்ஜென்சி இன்சார்ஜ் அப்படின்னா நம்மளுடைய டிசைன் எதுன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, நாட் ஓன்லி இந்த டிசைன் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பெர்புலா பீம் டிசைன் நமக்கு வேணும், ஸோ இந்த இடத்துல ஆர்ச் எனக்கு இப்படி வேணும், ப்ளஸ் இந்த மாதிரி பீம்ஸ் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டின்ஜென்சியஸ் அன்ஃபார்சின் ஐட்டம்ஸ் சொல்லிக்கலாம். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லம்சம் நாட். ஓகே, இது நமக்கு லம்சம் ஐட்டம் தான். ஓகே எஸ். எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன், இந்த கான்டியூட்ஸ் இது எல்லாமே நமக்கு லம்சம் ரேட்டு தான் நம்ம கொடுப்போம். ஒரு 500 பல்ப் எங்களுக்கு வருதுங்க, சாரி ஒரு 50 பல்ப் வருதுங்க, 2 ஃபேன் வருதுங்க, இதெல்லாம் ஒரு 1 லேக் கொடுத்துருங்க, ஃபில் பண்ணி கொடுத்துறோம், முதல்ல ஃபைல் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நமக்கு கண்டின்ஜென்சி இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டின்ஜென்சிஸ் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வரும். இது லம்சம் ரேட் தான் நமக்கு. இந்த பிளாஸ்டிங் ஆஃப் வால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட் இஸ் நாட் லம்சம் ரேட் பிகாஸ் ஆஃப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா என்னென்னு தெரியும். ஏரியாவுக்கு வந்து 426 rupees அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா, இது வந்து நமக்கு லம்சம் ரேட்டு கிடையாது. ஓகேங்களா, இட் இஸ் அ ஐட்டம் ரேட். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, according to IS 1200 the floor finish shall be measured. floor finishing, இப்போ floor finishing is measured in per meter square தான் நமக்கு length into breadth. ஓகேங்களா, அது எந்த கோடாக தான் இருக்கட்டும், நம்ம IS 1200 கொடுத்துட்டு நம்மளைய கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. 5 meter by 5 meter அப்படின்னா நமக்கு 20 meter square தான் நமக்கு floor finishing area. ஓகே எஸ். நெக்ஸ்ட், the unit measurement of rock excavation. the rock excavation ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் மீட்டர் ஸ்கொயர்னு நினச்சிக்குவாங்க, பிகாஸ் ஆஃப் டெப்த் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ராக் மெஷர்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நமக்கு மீட்டர் கியூப். வை? பிகாஸ் ஆஃப் இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எக்ஸ்கவேஷன் பண்ணுறீங்க, என்ட்ரன்ஸ் ஆஃப் ராக்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராக் ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த ராக் என்ன சைஸ் இருக்குதோ அப்படி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ராக் என்ன பண்ணணும் 300 mm அப்ராக்சிமேட்டாக நம்ம பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, பவுல்டர் சைஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த பவுல்டரை வந்து மெஷர் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராக் வந்து குவான்டிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா எஸ், இதுதான் ப்ரொசீஜர். ஓகே எஸ். அப்போ ராக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெஷர்டு மீட்டர் கியூப். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். மீட்டர் ஸ்கொயர் போட்டக்கூடாது. நெக்ஸ்ட், 1 minute. What is this? Black shadow. Okay, next question போலாம். For supply lime is measured. Okay, supply of lime is measured in terms of kg ல நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, in terms of kg lime. bags of kg கிடையாது, தப்பு. இது cubic meter கிடையாது, kilograms. ஓகேங்களா, kilograms-லயும் நம்ம மெஷர் பண்ணுவோம். பட் in terms of நம்ம வந்து பார்த்தீங்கன்னா quintal is the most appropriate answer அப்படி சொல்லலாம். 1 quintal. ஓகேங்களா, quintal தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டால்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். 1 குவிண்டால் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோ. ஓகேங்களா, 100 கிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, கேஜி கிலோகிராம்ஸும் நம்ம கரெக்டான ஆன்சர் தான். பட் இஸ் குவிண்டால் இஸ் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, calculate the weight of 1 meter length and 60 mm diameter steel rod அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, 1 meter length. அப்போ நமக்கு இதனுடைய வால்யூம் கண்டுபிடிச்சி டென்சிட்டி மல்டிபிள் நமக்கு கிடைக்கும். அதர்வைஸ் டேரெக்டாக தம்ப் ரூல். ஓகேங்களா, தம்ப் ரூல் நமக்கு என்ன சொல்லுது, தம்ப் ரூல் டேரெக்டாக d ஸ்கொயர் டிவைடட் பை 162 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்றாங்க. சரிங்களா, அப்போ d ஸ்கொயர் அப்படின்னா 16 ஸ்கொயர், எம்எம்லே போடுங்க 162. ஓகே, ஸோ 256 டிவைடட் பை 162. இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை டைம் நமக்கு வரும் பாருங்கள், ஒரு 162 ஒரு டைமு. ஓகே, ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், 162 160ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேலன்ஸு 2. ஓகே, அது 0
5 times ஓகேங்களா எஸ் 5 டைம் அப்போ 1.5 எஸ் அப்போ 1.58 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா எஸ் அப்போ 1.5 வருது ஏன்னா 1.58 அது நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கணும் ஓகே ஸோ நான் d square upon 60 நீங்கள் என்ன பண்ணுவோம் 6 mm 8 mm 10 mm 12 mm 16 mm 20 mm இந்த ராடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வெயிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஸோ இந்த ஆன்சர் போட்டு எடுத்துருவோமா எஸ் இப்போ 6 mm அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் 36 divided by 162 அப்போ நமக்கு 36 divided by 162 d square divided by 162 அப்போ நமக்கு என்ன வரும் 0.22 நமக்கு வரும் சரிங்களா 0.22 kg per meter இதே நமக்கு 64 divided by 162 போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் 0.39 நமக்கு வருது 0.39 ஓகேங்களா 10 போடும்போது நமக்கு வந்து 0.5 நமக்கு வரும் நினைக்கிறேன் 100 divided by 162 எஸ் 0.62 ஓகேங்களா 0.62 12 ஸ்கொயர் 144 divided by 162 0.89 வரும் நினைக்கிறேன் எஸ் 0.89 16 போது 1.58 இந்த வரைஞ்சு போச்சு இப்போ 20 அப்படிங்கும்போது 1.78 வரும் நினைக்கிறேன் அப்போ 400 divided by 162 அப்போ 2.47 kg per meter அப்போ ஒரு மீட்டர் இவ்வளோ அப்படின்னா 6 மீட்டர் 12 மீட்டர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே தி எக்ஸ்கவேஷன் exceeding 1.5 meter in width the excavation exceeding 1.5 meter width and 10 meter square in plain area with depth not exceeding 30 cm ரொம்ப முக்கியமான क्वेश्चन இது not exceeding 30 cm சொல்லிருக்கீங்க 30 cm in terms of yes is termed as okay it is termed as okay the excavation surface dressing cutting and surface excavation yes this is a surface excavation because of depth not exceeding 30 cm அப்படினா அது வந்து பாத்தீங்கன்னா surface excavation ஜெனரலா excavation எப்ப சொல்லுவோம் அப்படினா greater than 30 cm அப்படினு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம surface dressing அப்படின்றது less than 150 mm ஓகேங்களா less than 150 mm or less than or equal to 150 mm வரல சொல்றது surface dressing ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन கம்பல்சரி இத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இதுக்கு ஆன்சர் வந்து surface excavation next while submitting a tender the contractor is required to deposit some amount with a department the guarantee of the tender is called okay while submitting the tender னா சொல்லிருக்காங்க ஓகேங்க while accepting the tender அப்படினு சொல்றாங்க or while accepting the bid அப்படினு நம்ம சொல்ல கிடையாது அப்ப இதுக்கு பேர் என்னது EMD ஓகேங்களா earnest money deposit அப்படினு நாம சொல்லுவோம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே ஸோ இந்த earnest money depositனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கொஸ்டின் முடிச்சிருவோம் நெக்ஸ்ட் earnest money is generally asked to be deposit EMD எப்போ நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு கேட்பீங்க at the time of purchase tender document purchase of tender கிடையாது at the time of bid submission yes at the time of tender submission or bid submission தான் நம்ம வந்து கேட்போம் EMD ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் expand the FSI means floor space index அப்படினு நாம சொல்லுவோம் சரிங்களா floor face index or FA floor area ratio FAR சொன்னா ரெண்டும் நமக்கு ஒன்னு தான் நெக்ஸ்ட் ஓகே எஸ் ஸோ இந்த earnest money depositனா என்ன செக்யூரிட்டி டெபாசிட் என்ன அப்படின்றத நான் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்னா ஸோ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது என்னென்னா ஒரு கான்ட்ராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஓ ரிலீஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ஒரு கான்ட்ராக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அவர் ஒரு 10% ஓகேங்களா 8 to 10% வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் டோட்டல் பிஓ அமௌண்ட்டில் சரிங்களா டோட்டல் கான்ட்ராக்ட் அமௌண்ட்டில் பே பண்ணணும் இப்போ பே பண்ணதுக்கு இது எதுக்காக அப்படின்னா ஒரு ரிஸ்க்குக்காக இன் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் ஆர் ரிஸ்க்குன்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மீட்டர் ஸ்கொயருக்கு நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக லீக் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் அதனோட மெயின்டெனன்ஸ் பீரியட் 6 மாதம் வரலும் தாங்கணும் இன்னும் 1 இயர்ஸ் வரலும் தாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாண்டு ஆல்ரெடி எழுதி கொடுத்துருப்பீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது தாங்கலை எனக்கு வந்து 2 மந்த்லேயே லீக்கேஜ் ஆயிடுச்சு இப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குல்லைங்க அந்த 10% அதை வச்சு இவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இது இப்போ ஓகே நானும் ஒர்க் பண்ண மாட்டேன் சரிங்களா எனது டைம் முடிஞ்சு போச்சு ஓகே டைம் முடிஞ்சு போச்சு இல்லை நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் இல்லை ஓகே ஆல்ரெடி இவங்க கொடுத்த 10% இருக்குது அதை வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஓகேங்களா எஸ் இப்போ இந்த EST earnest money deposit எதுக்கு அப்படின்னா
இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் ஓகே அப்படின்னு கான்ட்ராக்ட் நான் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போனாலும் போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது ஓகேங்களா. அப்படின்றதுக்காக முன்னாடி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு கேரண்டி ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் ஒரு 2% பே பண்ணுங்கள் எஸ்டிமேட்டட் காஸ்ட்லேருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் இதை படிச்சுக்கலாம். இப்போ EMD earnest money deposit சொல்லுவோம். while submitting a tender the contractors to be deposit certain amount approximately 2% of estimated cost. இது estimated cost டிபார்ட்மெண்ட் என்ன கொடுக்குதோ அந்த காஸ்ட் இது. with the department as the guarantee of the tender is called for earnest money. ஓகே. எஸ். இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 lakhsக்கு வந்து 1.8 crores வந்து எஸ்டிமேஷன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டெண்டருக்கு அப்புறம் 1.8 crores உங்களுக்கு வராது, இதை விட அதிகமாக வரும், கம்மியாக போகணும், depending upon the acceptance. ஓகேங்களா. the amount is for a check so that contractor may be not refuse to accept the work or run away from the tender acceptant. Okay. Yes. Next, security deposit. Okay, if the contractor accepted the tender, then he has to deposit 10% of the tendered amount. wording முக்கியம், இது tendered amount, இது வந்து estimated amount. Okay, security has security money with the department which inclusive the earnest money already deposit. இது inclusive earnest money ன்னு அர்த்தம். அப்போ 2% ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க 10% சொல்கிறீங்க, அப்போ 8% தான் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 8%. ஓகேங்களா. இது வந்து 2%. டோட்டல் earnest ப்ளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 10%. ஓகேவா. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகே, ஒரு பிளாக் ஷேடோ ஒரு கொஸ்டின் தெரிஞ்சது. ஸோ இது என்ன கொஸ்டின் அப்படின்னா 10 மீட்டர் கியூப். ஓகேங்களா. 10 மீட்டர் கியூபுக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. 10 மீட்டர் கியூபுக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்றதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இப்போ 1 மீட்டர் கியூபுக்கு ஓகே 1 மீட்டர் கியூபுக்கு நமக்கு என்ன, நமக்கு 1 மீட்டர் கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 நம்பர்ஸ் நமக்கு தெரியும். கரெக்டாக. எஸ். அப்போ 10 மீட்டர் கியூபுக்கு 5000 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே. எஸ். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு 20 × 10 டிவைடட் பை 10. இதெல்லாம் நமக்கு சென்டிமீட்டரில் இருக்கும். 10⁻³ -6 போட்டிங்க அப்படின்னு நமக்கு 500 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் மாட்டர். ஓகேங்களா. வித் மாட்டர். வித்தவுட் மாட்டர் இல்லாமல் நம்ம பிரிக் அவுட் பண்ண முடியாது இல்லைங்களா. எஸ். வித்தவுட் மாட்டர் அப்படின்னா 650 பிரிக்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும். 645 நமக்கு வரும். அதாவது 1/19 × 9 × 9 × 10⁻⁻6 அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகே. எஸ். ஸோ அதான் என்னோட கொஸ்டின். ஓகே, பிளாக் ஷேடோவோ வந்துருச்சு. ஓகே. எஸ். ஸோ இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிக்கிறோம், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிறோம், RCC படிக்கிறோன்ற மாதிரி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் இஸ் வாட் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அதில் வந்து ஃபார்முலாஸ் கொஞ்சம் படித்து வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, அவ்வளோதான். ப்ளஸ் இந்த குவான்டிட்டி கால்குலேஷன் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா. எஸ். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு TNPSCயில் 10 டாப்பிக்கும் ஓகேங்களா 10 டாப்பிக்கும் அப்ராக்சிமேட்டாக நம்ம எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஈச் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 minute. எஸ். ஸோ ஈச் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது மினிமம். சரிங்களா. 55 கொஸ்டின்ஸ் இருக்கும் நமக்கு மினிமம். ஓகேங்களா. × 9 இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 450. ஓகே. எஸ். இந்த RCC ப்ளஸ் அந்த ஸ்டீல் இதில் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் மேலே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா. ஸோ அப்போ 550 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஒன்லி சிவில் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா. ஒன்லி சிவில் 550 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து கான்செப்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம கம்பல்சரி மோர் தென் 120 கொஷின்ஸ். சரிங்களா. 120 ப்ளஸ் கொஷின் கம்பல்சரி இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சரிங்களா. எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதே கொஷின்ஸ் மட்டும் படிக்காமல் ஸோ இதுலேருந்து வேறு மாதிரி கொஷின்ஸ் இப்படியும் கேட்பாங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஓகே. ஆஸ் பர் ஷெடியூலை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஷெடியூலை ஒரு டைம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மாடரேட் ஹார்டு அப்படி கொஷின்ஸை பார்த்தோம் நம்ம. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ப்ளஸ் ஹார்டு. ஓகேங்களா. ஈஸி ப்ளஸ் ஹார்டு கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஈஸி ப்ளஸ் ஹார்டு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். சேம் அதே புல்லட் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. எஸ். ஸோ எவ்ரிபடி இஸ் நோன் செல்ஃப் ஸ்டடி நோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா சிவில் விங்ஸ் குரூப்பில் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏதாச்சும் சஜஷன் ஓகேங்களா, இந்த டாபிக் எனக்கு ஃபஸ்ட் எடுங்க, இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகம் போடுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.